ஹாய் கைஸ், நாங்கள் வித்ரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு திருமந்திரத்தோடைய 15வது பாடலை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த திருமந்திர பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்த எடிஷன் இருக்கு இல்லையா, அதாவது முதல்ல இந்த ஓலைச்சுவடியிலேருந்து காப்பி பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அப்படி கிடைச்ச எனக்கு ஒரு சென்னை ஆர்கிவ்லேருந்து நான் எடுத்த பிடிஎஃப்பை வச்சு தான் ஒவ்வொரு பாடலையும் அந்த பாடல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாடல் மட்டும் தான் இருக்கும், மீனிங்லாம் கிடையாது. ஸோ அப்படி ஒவ்வொரு பாடலையும் எடுத்து அதை தமிழுக்காக நான் ரிசர்ச் பண்ணி அது பொருளை புரிஞ்சுட்டு அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா சயின்ஸ் நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபீல்டை இதோட இணைச்சிட்டு இருக்கேன். இணைச்சு அது மூலிமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரிசர்ச் பண்ணி. ஸோ அப்படி நான் சொல்கிறதா இந்த ஒவ்வொரு வீடியோவும். ஸோ இன்னைக்கு நம்ம 15வது வீடியோவை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறத வச்சு அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணுறேன். என்னடா எல்லா வீடியோலையும் ஒரே மாதிரி ரிஸ்க் போட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். டைமிங் நிறையா போகிறதுனால ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக நான் ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம் அந்த 15வது பாடல் நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ நான் பாடலை பாடி காமிச்சிடுறேன். ஆதியுரமாய் அரணுடல் நின்ற வேதியுமாய் விரிந்தான் இருந்தான் அருட்சோதியுமாய் சுருங்காதொரு தன்மையும் நீதியுமாய் நித்தமும் நிறைந்து நின்றானே அப்படிங்கிறது இந்த பாடல். ஓகேவா? பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டது, இந்த பெரும் பாடலை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஆதியுமாய் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, ஆதி முன்னாடி முதல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள். ஓகேவா? ஆதியுமாய் அரண் உடல் உயிரும் நின்ற அப்படின்னு நம்ம இதை பிரிக்கலாம். ஆதியுமாய் அரண் உடலும் நின்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஆதியுமாய் அரண் உடல் உயிருமாய் நின்ற அப்படின்னு அர்த்தம். ஆதியுமாவும் அதாவது முதல்ல யாரு உருவானாரோ அவர் தான் சிவனை சொல்றாங்க. அவர் தான் உடல் உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நிறைஞ்சு நிற்கிற ஒருவரா இருக்கிறாரு அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகேவா? ஆதியுமாய் அரண் உடல் உணர்வு நின்ற வேதியுமாய் விரிந்தார் இருந்தார். வேதி அப்படிங்கிறத நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வேதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாமா? வேதியுமாய் விரிந்தார் இருந்தார், அவர் தான் நமக்குள்ள அந்த வேதங்களாகவும் ஒரு தத்துவ நூட்களாகவும் நமக்குள்ள அவர் அந்த இதை இதை பண்ணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒருத்தராகவும் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அருட்சோதியுமாய் சுருங்காதொரு தன்மையும், அந்த அறிவுங்கிற ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானம்ங்கிற ஒளியா நமக்குள்ள இருந்து என்னைக்குமே ஒரு சுருங்காத தன்மையோட நமக்குள்ளே நிறைஞ்சு நிற்கிறாரு அப்படிங்கிறத இந்த பாடலுடைய ஒரு பொருளா இருக்கு. அருட்சோதியுமாய் சுருங்காதொரு தன்மையும் நீதியுமாய் நித்தமும் நிறைந்து நின்றானே, அந்த சிவன் தான் நீதியா இருக்கிறாரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சிவன் அப்படிங்கிறவர் முதல்ல உருவாகி அவர் தான் இந்த உடல் உயிர் உருவாகிறதுக்கும் அதுக்குள்ள நிறைஞ்சு நிற்கிறதுக்கும் அவர் தான் காரணம்ங்கிறதையும், வேதங்களாகவும் நிற்கிறாரு. அதாவது இந்த அறிவை உருவாக்கக்கூடிய அறிவை பகிரக்கூடிய ஒரு மேடையாகவும் ஒரு உள் மேடையாகவும் சிவன் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும், அடுத்து சிவன் தான் நித்தம், சிவன் தான் நீதி, சிவன் தான் நித்தம், சிவன் தான் இந்த ஆன்ம சக்தி மொத்தமும் அவர் தான் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலியமா திருமூலர் நம்ம கிட்ட சொல்றாரு. ஓகே, இதை நான் எப்படி நியூரோ சயின்டிபிக்கலா பாக்குறேன் அப்படின்னு. ஓகேவா? ஆதியுமாய் அரணுடலும் நின்ற, ஆதி அப்படிங்கிறது எப்பயோ நடந்தது, அதாவது எப்பயோ, இது குறிப்பிட்ட ஒரு நேரம் சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்றது, இந்த பிரபஞ்சம் எப்போ உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டைம்லெஸ். டைம் ஆரம்பிக்கிறது டைமுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, டைம்லாம் உருவாறதுக்கு முன்னாடியே அது உருவானதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சயின்ஸ்ல நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்லெஸ் ஆரிஜின் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. இந்த கான்சியஸ் தான் நான் எடுத்துக்கிறது, சிவா அப்படிங்கிறது கான்சியஸ்னஸ் தான். ஸோ இந்த டைம்லெஸ் ஆரிஜின் அப்படின்னா இது நம்மளுக்கு எப்படி சொல்றது, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க குழந்தை பிள்ளையில வயிற்றுல இருந்து பிறந்த உடனே உங்களை சுத்தி நடக்கிற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னா கிடையாது இல்லையா, யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஆனா முதல்ல நடந்த ஒரு சம்பவம், அதாவது குழந்தை இதான்ப்பா நான் ரொம்ப சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்க சம்பவம்னா இந்த சம்பவம் தான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். கண்டிப்பா ஒன்னாவது இருக்கும் இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் ஞாபகம் இருக்காது. ஏன் அப்படி இருக்காதுன்னா, நம்ம கான்சியஸ்னஸா இல்லை. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. பச்சை குழந்தைங்கலாம் அவங்க முழிச்சிருக்க நேரம் கம்மியாக தான் இருக்கும், தூங்குற நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்சர்வ் வெளி உலகத்தை அப்படி பார்க்க இது அம்மா இது அப்பா ஒவ்வொரு சவுண்டுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண பிரெயினுக்குள்ள அந்த நியூரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரு நியூரான், 2 நியூரான், 3 நியூரான், கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்துட்டே போகும் ஒரு நெட்வொர்க்கா. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் இப்படி நிறைய வளர தூக்கம் கம்மியாகிட்டே போகும். உள்ளுக்குள்ள அவங்க வச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் கனவா மாற ஆரம்பிக்கும், ப்ராசஸிங் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸிங் நடக்கிறப்ப திங்கிங் வர ஆரம்பிக்கும், டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கதான். நிறைய இமேஜின் கற்பனையிலே சுத்திட்டு இருக்கிறது காரணம் அங்கதான். அப்படி பண்ண 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 தூக்கங்கள் கம்மியாகிட்டே வரும். அப்புறம் நார்மல் ஹியூமனா வளர்ந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் தூங்குவாங்களோ அவ்வளவு நேரம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு நியூரான் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கான்சியஸா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நியூரான்ஸ் உள்ள இருக்கும். எப்படின்னா, இந்த வெளியில வந்தோடனே மூச்சு விட ஆரம்பிப்பாங்க முதல்ல குழந்தைங்க. இப்படி மூச்சு விட ஆரம்பிக்கிறப்போ அதை பழகிட்டாங்கல்ல, இப்படி அப்ஸ் அண்ட் டவுன் அந்த மூச்சு வாங்கணுங்கிறத பழகுறாங்கல்ல, அதுக்கு நியூரான்ஸ் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அந்த நியூரான்ஸ் இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கனெக்ட் ஆகிறத வச்சு பாத்தீங்கன்னா, இந்த இது கனெக்ட் ஆனா இப்போ மூச்சு அவங்களால கூட பழகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பேசிக் நீட் எல்லாம் அங்க பில்ட் ஆகிட்டு தான் இருக்கும். பட் வெளி உலகத்தை நம்ம பார்த்து கண் மூலியமா அந்த சென்சரி இன்புட்டை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் எல்லாத்தையும் குழந்தைங்க அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஞாபகங்கள் வரும். இதான்ப்பா நாங்க பார்த்த ரொம்ப சின்ன பிள்ளைல பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வர்றது காரணம் அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு கான்சியஸ்ங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்க கான்சியஸ்ங்கிறது எதை நான் வந்து இதுல ரொம்ப நேரம் யோசிச்சேன், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த டைம்லெஸ்ங்கிறத எப்படி நான் ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஆமா இல்ல நம்மளுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. சின்ன பிள்ளைல எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு சம்பவம்னு. அப்போ அதுக்கு முன்னாடி நடந்தது ஏன் ஞாபகம் இல்லை அப்படின்னு பார்த்தப்பதான் எனக்கு சில விஷயம் புரிஞ்சுது. நியூரான் அப்படிங்கிறது ஒரு நியூரான் அப்படிங்கறது கான்சியஸ் கொடுத்துடாது. பட் பல நியூரான்ஸ் சேர 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 நம்மளுக்கு அந்த கான்சியஸ் உருவாக்கிட்டே இருக்கு. இப்போ நான் வந்து இப்படி எக்ஸாம்பிள் சொல்லி தான் உங்ககிட்ட சொன்னா இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். என்னால் இது வந்து சயின்டிஃபிக்கா டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இங்கிலீஷ்ல கடன்னு ஓடிட முடியும். ஆனா இதை கேட்கற எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்கு ஒரு மைண்டுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது தெரியுமா. இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணு, இந்த எக்ஸாம்பிள்ஸை சேருன்னு இப்போ அந்த ஸ்பாட்ல எனக்கு வருது இல்லையா. இப்போ வீடியோ எடுக்கிறோம், இப்போதான் நான் வந்து இந்த இதெல்லாம் பேசுறேன். இதுக்கு முன்னாடி அதை பத்தி எழுதவோ இல்லை இதெல்லாம் பேசணும் யோசிக்க கூட இல்லை. ஆன் ஸ்பாட்ல பின்னாடி ஒரு சிஸ்டம் ஓடிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணம் என்ன, இந்த ஒரு தெளிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் மெனி நியூரான்ஸ் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் என் மைண்ட்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால, அந்த இன்ஃபர்மேஷன்ஸோட ஒன்னொன்னு லிங்க் பண்ணி அந்த நியூரான்ஸ் இருக்கிறதுனால, அது அதிக டெப்தா இருக்கிறதுனால உங்ககிட்ட அதை தெளிவா கொண்டு வந்து சேர்க்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்படிதான் கான்சியஸ்னுடைய வெளிப்பாடு வருது. அப்போ ஒரு நியூரான் அப்படிங்கிறது இங்க கான்சியஸ்னஸ் கிடையாது. எல்லா நியூரான்ஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் தான் கான்சியஸ்னஸா மாறுது. ஸோ எவ்ரி நியூரான்ஸ் டு ஆக்டிவேட் அப்படிங்கிறத இந்த இதுல நான் சயின்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ எல்லா நியூரான் கனெக்ஷன்ஸும் சேர்ந்து இருக்கப்போ தான் நம்ம இந்த அவேர்னஸ் தான் இருக்கும். எப்போ இந்த எல்லா நியூரான்ஸும் ஆஃப் ஆகுதோ, அந்த கரண்ட் சிக்னலை பாஸ் பண்ணுறது ஆஃப் ஆகுதோ, நம்ம டீப் ஸ்லீப்லையோ இல்லை ஹையர் அவேர்னஸ் ஸ்டேட்டுக்கோ போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு மெடிடேஷன் மூலியமா, பை டீஆக்டிவேட்டிங் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படிங்கிறதுலாம். ஸோ அடுத்த வரி பாருங்களேன், ஆதியுரமாய் அருணுடல் நின்ற வேதியுமாய் விரிந்தார் இருந்தான். வேதி அப்படின்னா வேதங்கள். நம்ம இப்ப படிக்கக்கூடிய வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து தானா கடவுள் உருவாக்குனதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. நம்ம வந்து ஒரு பக்திக்காக சொல்லலாம். ஆனா எல்லாமே மனிதன் கைப்பற்றி எழுதுனதுதான். மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அனைத்து வேதங்களும், நம்ம கைப்படி எழுதுனதுதான். ஸோ அவங்களுக்குள்ள இந்த வேதங்கள் எப்படி வந்தது, இந்த ஒரு மாடல்ஸ் எப்படி வந்தது. இப்ப மகாபாரதங்கிற ஒரு பெரிய கதை, இந்த ஒவ்வொரு கதைகள்ல ஒவ்வொரு இன்சிடென்ட் மூலியமாவும் இந்த ஒரு தத்துவத்தை போதிச்சுக்கிட்டே அவர் வராருன்னா, இந்த கான்செப்டை எழுதுனதும் அதுல இந்த அதுக்கான ரிசல்ட், அதாவது ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்குதுன்னா அந்த ப்ராசஸோட முடிவு எப்படி இருக்கணும், அது எது சரியான முடிவுங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மூளை தான் காரணம். அந்த மூளையில எந்த பகுதி இதை வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதுல வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லி நம்ம பிரெயின்ல ஒரு பார்ட் இருக்கு. இந்த பார்ட்டோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, தத்துவங்கள் எழுதுறது, மாரல்ஸ் எழுதுறது, இந்த நீதிகள் எழுதுறதுலாம் அந்த பார்ட்டு. ஆனா அந்த நீதிகளை ஒரு சம்பவமா அதை வந்து ஒரு ஃப்ரேமா உருவாக்கி, ஒரு படம் மாதிரி அதை ஒரு கதையை உருவாக்கி, அந்த கதையை ஒரு செயலா உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்து அந்த அந்த செயல் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு விளை இருக்கு இல்லையா, அந்த விளைவு வந்து நல்ல விளைவா இருந்தா அதுக்கு என்ன, நம்ம நல்ல விளைவா அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நீங்க செய்யணும், அப்படி செய்யலைன்னா என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸை வந்து அப்படியே ரிசர்ச் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டையும் நம்ம பார்க்க முடியுது இல்லையா. நான் இப்போ இந்த சேல்ஸ் இருந்தேன்னா அதுக்கான வினை என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு கான்சிக்வன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு சொல்லி ஒரு ரீஜன் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலோடைய விளைவு என்னங்கிறத தீர்மானிக்கும். அந்த விளைவை வச்சு வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தீர்மானிக்கும் இல்லையா, இந்த விளைவு வந்தா நீ இந்த மாதிரி நடந்துக்கோ, இந்த விளைவு நல்ல விளைவா உனக்கு அமையும், இல்லைன்னா கெட்ட விளைவா அமையும்னு அந்த மாரலை கொடுக்கறது அந்த பார்ட். ஸோ இப்படி ஒவ்வொரு பார்ட்டோடைய ப்ரெசென்ட்ல தான், இந்த ஒவ்வொரு பார்ட்டோடைய ஒர்க்ல தான் நம்மளால அந்த ஒரு வேதம்ங்கிற ஒன்று உருவாக்க முடியும். வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், ஆர்பிட்டோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். அப்படியா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த வேதங்கள்லாம் சில மந்திரங்கள்லாம் இருப்பாங்க,
அந்த அதெல்லாம் சிம்பிள்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சிம்பிள்ஸை உருவாக்குறது, அதை புரிஞ்சிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நான் சில ஃபோட்டோகிராஃப்லாம் காமிச்சிட்டே இருப்பேன் இல்லையா? ஸோ அதுவும் ஒரு சிம்பிள் தான். இந்த டிராஃபிக் சிக்னல்ல இருக்கக்கூடிய ரெட் லைட், கிரீன் லைட், எல்லோ லைட், இதுவும் சிக்னல், இதுவும் ஒரு சிம்பிள் தான். ஸோ இது எல்லாத்தையும் உங்க பிரெயின் அனலைஸ் பண்ணுதுன்னா அது காரணம் வந்து நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட் தான். என்ன சொல்றது, வெர்னிக்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, நான் பேசக்கூடிய மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஏரியா வந்து அது வெர்னிக்ஸ் ஏரியான்னு. புரோகாஸ் ஏரியான்னு பாத்தீங்கன்னா, நான் பேசுறேன் இல்லையா, அந்த பேச்சை எனக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வர்றது, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்பீச்சா மாற்றக்கூடிய ஒரு ஏரியா புரோகாஸ் ஏரியா. ஓகேவா? இந்த மாதிரியே வந்து ஆங்குலர் கைரஸ்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஆங்குலர் கைரஸோட ஏரியா என்னன்னா, சிம்பிள்ஸை வந்து ரெகனைஸ் பண்றது, அந்த பார்ட்டோடைய ஒர்க். ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றது, வெர்னிக்ஸ் ஏரியா, புரோகாஸ் ஏரியா, ஆங்குலர் கைரஸ், இதோடைய ஃபங்க்ஷன் பிளஸ் வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், ஆர்பிட்டல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேதங்கள். அதை வந்து உருவாக்கி சொல்லக்கூடிய ஒருத்தராக இருக்கட்டும், இல்லை அதை புரிஞ்சுக்கிற நம்மளா இருக்கட்டும், இப்படி எல்லாமே காரணம் பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் தான். அந்த பார்ட் எல்லாம் ஒர்க் ஆகணும்னா அது காரணம் we are conscious about what we are doing இல்லையா? அந்த மோர் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுக்க அந்த இன்ஃபர்மேஷன் சேர்ந்து ஒரு கான்சியஸா மாறி நம்ம அதுல ஒரு தெளிவடைஞ்சு அதை நம்ம உருவாக்கவும் செய்யறோம், இல்ல உருவாக்குனதை நம்ம புரிஞ்சுக்கவும் செய்யறோம். அது காரணம் இந்த ஏரியா அப்படிங்கறதுதான் அடுத்த வரி, இந்த வரியோடைய பொருள். வேதவுமாய் விரிந்தான் இருந்தான் அருட்சோதியுமாய் சுருங்காதொரு தன்மை அப்படின்னா என்னன்னா, இது எப்படி சயின்ஸ்ல நான் பாக்குறேன்னா, இந்த நாலேஜ் தான், அதாவது இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்காங்களேன். இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது எப்ப இந்த ஒட்டுமொத்த பிரெயினும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குதோ, ஒர்க் பண்ண ஆரம்பிக்குதோ, ஹையர் கான்சியஸ்னஸை இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் கடந்து ரொம்ப இன்னர் ஃபோக்கஸ்டா ஒரு முத்தி நிலைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த முத்தி நிலைங்கிறது ஹையர் கான்சியஸ்னஸ் மீன் பண்றது. அப்படி ஆறப்போ அது வந்து இன்ஃபைனைட் கான்சியஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேச்சு வந்து எந்த டாப்பிக்கை பத்தி நான் பேசுறேனோ அது இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நான் பேசுவேன்னா, இந்த வீடியோ வந்து இந்த கண்டென்ட் முடிகிற வரைக்கும் நான் பேசி முடிச்சிடறேன்னா, அதுக்கப்புறம் நான் வேற சைடு என் கான்சியஸ் மாறிடும். ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் எனக்கு நார்மல் ஹியூமருக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணி அந்த ஒரு இன்ஃபைனைட் ஃபோக்கஸ் எப்பயுமே நிலைச்சிருக்க ஒரு கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறோமோ, அந்த ஸ்டேட் வந்து இது மாதிரி கிடையாது, அது ஹைலி ஸ்டேபிள் ஸ்டேட்டு. இதெல்லாம் சும்மா சின்ன பசங்க தான், இந்த சின்ன சின்ன கான்சியஸ்னஸ்லாம் சின்ன சின்ன பசங்க தான், இவங்கெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது. பட் அந்த ஸ்டேஜ் ஹைலி ஸ்டேபிள்னால ஒன்ஸ் நம்ம அது பக்கம் பார்த்துட்டோம், அதை நம்ம ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம பிரெயின் அதுக்கு அடிக்ட் ஆகிடும், அந்த ஒரு இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ்க்கு அடிக்ட் ஆகிடும். அது மட்டுமே தான் எப்போ பார்த்தாலும் ஃபீலிங்காக அந்த பிரெயின் இருந்துட்டு அதுவே நம்ம உணர்வாக மாறிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக எந்த வேலை செஞ்சாலும் நம்ம கான்சியஸ்னஸ் நம்மளை உள்ளுக்குள்ள மட்டுமே தான் நம்ம வந்து ஃபுல் அவேர்னஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த கிருஷ்ணர்லாம் இங்கே பூமியில வாழ்ந்தாருன்னு சொல்றாங்கல்ல, அவர் எப்படி வந்து எல்லா இடத்துக்கும் போறாரு வராரு எல்லாத்தையும் பேசுறாரு, அப்படி இருந்தும் அவர் கடவுளா தனக்குள்ள வந்து அந்த கான்சியஸ்னஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் இப்படிதான் நான் வந்து நினைக்கிறேன், அந்த பிரெயினோட ரீஜன் தான். ஏன்னா ஹை மெடிடேஷன் பண்ண தான் நமக்கு இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் டீஆக்டிவேட் ஆகி ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஒர்க் ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு உயிர் வாழ்றோம் இல்லையா, இந்த உயிர் வாழ்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அடிப்படையான சில விஷயங்கள் தான். ஒன்று ஹார்ட் பீட், பிளட் எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணுது. ரெண்டாவது பிரெயின் ஸ்டெம், அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கப்பையும் நான் மூச்சு விடாமல் இருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனால் தானா அது மூச்சு விட்டுட்டு தானே இருக்கு. அதையும் பிரெயின் ஸ்டெம் கண்ட்ரோல் பண்ணோம், ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணோம். உள்ள நான் சாப்பிட்ட சாப்பாடை செரிமானம் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுவுமே என்னுடைய கண்ட்ரோல்ல கிடையாது, தானா நடக்கிறது தான். பட் இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா, இப்போ டக்குன்னு நான் வந்து ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு என் மூச்சை நான் வந்து கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு மூச்சடாம என்னால் இருக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன, அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுல்ல. இதுவரை இப்போ நான் பேசிட்டு இருக்கப்ப தானாதான் மூச்சு போயிட்டு வந்துட்டு இருந்தது, ஆனா அதே மூச்சை என்னால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியுது. அதே மாதிரி நம்ம ஹார்ட் பீட்டையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம உள்ள நடக்கிற விஷயங்கள் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இஃப் நம்ம பிரெயின் ஸ்டெம் வந்து ஃபுல் அவேர்னஸ்டா கான்சியஸா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம்னா. இந்த மூச்சு விடுறதுக்கான இன்ஃபர்மேஷன் பிரெயின் ஸ்டெம்ல தான் இருக்கு, அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியறப்போ ஏன் ஹார்ட் பீட்டை கட்டுப்படுத்த முடியாது? இது வந்து ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நடந்த ரிசர்ச்ல வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சில ரிசர்ச்ல வந்து பண்றப்பதான் ஹார்ட் பீட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், உள்ள நடக்கக்கூடிய அந்த ஹார்மோன் ரிலீஸையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், மெடிடேஷன் மூலியமா இப்ப பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹையர் மெடிடேஷன் ஸ்டேட்ல என்டையர் பாடி நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும், ஹை கான்சியஸா மாற முடியுங்கிறத இந்த பாடல்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த பாடல் எப்படி இருக்கு, உங்களுக்கு இதுல என்ன புரிஞ்சுது, இல்ல வேற இன்னும் இதுதான் நான் பண்ண ஆராய்ச்சி, இதுல இருந்து எடுத்து சயின்ஸை நான் புரிஞ்சிட்ட சயின்ஸை வச்சு ரிலேட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணது இந்த விஷயம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை மீட் பண்றேன். ஸோ see you next time. டாடா, பை.